உரியான்கிற தேவ மனுஷன் தாவீது ஒரு தவற பண்ணிட்டு சொல்றாரு, போய் குடித்து புசித்து உன் மனைவியோட மகிழ்ந்திருன்னு. அந்த உரியா சொல்றாரு, அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் இங்க மனைவி கூட போய் சயனிப்பேனா? அரண்மனையின் வாசல்ல படுத்து கிடக்குறாங்க அம்மா. ஐயா, சிந்திச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு பிள்ளைய கூட அவங்க பெத்தாங்கன்னு வேதம் பதிவிடல. பத்சேபாள் பேரழகி. தாவீது பத்சேபாளை கண்டபோது அவ்வளவு அழகான ஸ்திரீயா இருந்த போது ஒரு ராஜாவே விழுந்து போகிற அழகு. ஆனா ஒரு போர் சேவகன், தண்டிலே சேவகம் பண்றவன், அவனுடைய சேவகத்துக்கு அடுத்த அலுவல்கள்ல தன்னை ஈடுபடுத்தாம நான் எப்படி என் மனைவியோட சயனிப்பேன், நான் எப்படி என் மனைவியோட இன்பங்களை பூரிப்பேன், தன்னுடைய இன்பங்களை தியாகம் செய்து வந்தவர் அல்லவா உரியா. இன்னைக்கு உண்மையுள்ள உரியாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் சபையில. அந்த உரியா உலகத்து பிரகாரம் செத்துட்டார் ஐயா. ஆனா இன்னைக்கும் பரலோகம் போற்றத்தக்கதாக அந்த உரியாவின் சரித்திரத்தை இத்தனை 1000 வருஷம் கழிச்சு நம்ம பேசுறோம்னா, அன்னைக்கு உரியா செய்த தியாகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த உரியா உயிரோடு நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஆவியில உலாவறாருன்னு நான் சொல்லல. அவரை குறித்து நம்ம பேசும்போது அந்த உரியா என்கிற அந்த ஒரு பாத்திரம் நம்ம மத்தியில ஜீவனோடு இருக்கிறதை நம்ம உணரலாம்.